வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட்ல நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெயகாந்தனுடைய உண்மை சுடும் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருந்து ஒரு கதை, அன்புக்கு நன்றி அப்படின்ற கதையை தான் இந்த வாரம் பார்க்க போறோம். இந்த சிறுகதைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இந்த அன்புக்கு நன்றி அப்படின்ற கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையாவது தப்பா நினைச்சு நமக்கே தெரியாம அவங்கள புண்படுத்தி இருந்தோம்னா அது உண்மை தெரியும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க கிட்ட சாரி கேட்க கூட வாய்ப்பு இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க லைஃப்லயும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கதை கேட்கலாம். அன்புக்கு நன்றி பை ஜெயகாந்தன். பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரங்க் பெட்டியும் படுக்கையும் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்த ஒரு இளைஞனை பார்த்ததும் ரமணி ஐயருக்கு மனசுல மூர்க்க சந்தோஷம் பிறந்தது. நாம வச்ச வத்தி பத்தி எரிஞ்சிட்டது போல இருக்கே அப்படின்னு முகத்துல விஷமத்தனமான சிரிப்போட அந்த இளைஞனின் அருகில் வந்து நின்றார் ஐயர். அவன் எங்கேயோ பார்த்தவாறு நின்றிருந்தான். முகத்தில் துயரமும் திகைப்பும் கண்ணீர் கலங்கும் கண்களும். இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பாவம் பரிதாபம் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட ரமணி ஐயர் தொண்டையை செருமியவாறு, எங்க சார் ஊருக்கு பயணமோ அப்படின்னு கொஞ்சம் கேலி பாவத்தோட கேட்டு வச்சாரு. அந்த இளைஞன் ஐயரை ஏற இறங்க பார்த்தா. தெரியலையே சார், நீங்க யாரு? ரமணி ஐயருக்கு நெஞ்சில் உதைத்தது போல இருந்தது. என்னை தெரியலையா? நீங்க தானே மெயின் ரோட்ல 17ஆம் நம்பர் வீட்டின் முன் போர்ஷன்ல ரூம்ல குடியிருக்கிறவரு? இருக்கிறவர் இல்ல சார், இருந்தவர். இளைஞனின் குரல் அடைத்தது. ஏன் அந்த இடத்தை காலி பண்ணிட்டேலா? நான் பண்ணலை. வீட்டுக்காரர் சுந்தரலிங்கம் இருக்காரே, அவரை ஒன்னும் சொல்லப்படாது. என் பொல்லாத விதி. நான் பிறந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்கோ, அதன் பலன். திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து மரியாதையா ரூமை விட்டு காலி பண்ணிடு அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். என்ன காரணம்னு கேட்கலையா? வாடகை கொடுக்கறவனா இருந்தா கேட்கலாம். என்னவோ புண்ணியத்துக்கு ஏழை பையனாச்சேன்னு இடம் கொடுத்தார். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார்? நான் எங்க சார் போறது பணத்துக்கு? பிறந்தப்பவே அனாதையாயிட்டேன். நான் யாரோட உதவியிலேயோ படிச்சேன். இன்னும் 1 வருஷம் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. இது முடிச்சுட்டா எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு சொந்தமா சம்பாதிச்சு சுயமா சாப்பிடலாம். வாழ்க்கையின் லட்சியமாவே இருக்கு. 22 வருஷமா அடுத்தவங்க உதவியிலேயே இந்த உடல் வளர்ந்துருக்கு. திட்டினாலும் விரட்டினாலும் அவங்கள குறை சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் என் விதி சார், விதி. கண்கள் சிவந்து வந்த அழுகையை அடக்கி கொண்டான் அவன். ரமணி ஐயர் சிலை போல் நின்று கொண்டிருந்தார். அப்படியானால் உங்களுக்கு என்னை தெரியாதா என்றார் ரமணி ஐயர். தெரியாது சார். இவ்வளவு அனுதாபத்தோட கேட்கிறேளே, யாருன்னு தான் யோசிக்கிறேன். சுந்தரலிங்கம் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் நான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று கவனித்தார் ஐயர். அப்படியா? நான் பார்த்ததே இல்ல சார். நீங்க என்ன பண்றேன் என்று புன்னகையுடன் கேட்டான் அந்த இளைஞன். அந்த குழந்தைத்தனமான புன்னகையை கண்டவுடன் ஓவென்று அழுது விடலாமா என்று இருந்தது ஐயருக்கு. கலெக்டர் ஆபீஸ்ல கிளார்க். எதுக்கு உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார் சுந்தரலிங்கம்? எனக்கு தெரியலை சார். என்னவோ புகார் வர்றதாம். எங்கே இருந்து வர்றதோ என்னன்னு வர்றதோ, நமக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? பிடிக்கலைன்னா வந்துட வேண்டியதானே. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாய் நின்றிருந்தனர். மௌனமா? ரமணி ஐயரின் மனசாட்சி ஓவென்று அழுது கொண்டிருந்தது. நான் மகாபாவி, மூர்க்கன். இவனையா? இந்த குழந்தையா? அதுவும் இந்த அனாதை குழந்தையா நான் சந்தேகித்தேன்? இவன் வாழ்க்கையில் என்னால் ஒரு கலங்கமா? சேச்சே, நான் என்ன மனிதன், என்ன மனிதன்? சார், எனக்காகவா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பரவாயில்லை தம்பி. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து இருக்கலாம். ஆம், ரமணி தான் சொல்லுகிறான் என்று தனக்குள்ளேயே அவர் முனகி கொண்டார். ரொம்ப நன்றி சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்ணாரப்பேட்டையில இருக்கான். அவன் ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தான் சார். எனக்கு உதவி செய்யறவா ரொம்ப பேர் இருக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நான் யாருக்காவது உதவி செய்யறோன்னா எப்ப மாற போறேனோ. உதவி செய்தவங்களுக்கெல்லாம் கசப்பை தராமல் யாருக்கும் தந்ததில்லை, சுந்தரலிங்கத்தை தவிர. எல்லாம் என் விதி சார், விதி. பஸ் வந்துருச்சு சார், நான் போயிட்டு வரேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
அந்த இளைஞன் பஸ்ஸில் ஏறி போய்விட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி என்று ஒரு ஈட்டியால் ரமணி ஐயரின் நெஞ்சில் செருகிவிட்டு அல்லவா போய்விட்டான். ரமணி ஐயர் நெஞ்சை பிடித்து கொண்டு அப்படியே அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார். ரமணி ஐயருக்கு வாய்த்த இரண்டாம் தாரம் ஜானகி. ரொம்ப அழகி என்பது மட்டுமல்லாமல் அவரை விட 20 வயது இளையவள் என்பதனால் ரமணி ஐயர் ஊரில் உள்ள ஆண்களை எல்லாம் சந்தேகிப்பதா? என்ன நியாயம்? ரமணி ஐயர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். மனைவியையோ ஊராரையோ அவர் என்றைக்கும் சந்தேகித்ததில்லை. எதிர் வீட்டின் முன்னரையில் ஒரு வாலிபன் குடிவந்த பிறகுதான் அவர் அவனை சந்தேகிக்க ஆரம்பித்தார். பாவம், அவர் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன? சந்தேகம் என்று ஒன்று மூண்டுவிட்டால் எல்லாம் அதற்கேற்பத்தான் நடக்கும் என்பது எல்லாவற்றுக்கும் தெரிந்த ரொம்ப பழைய விஷயமாயிற்றே. அப்படித்தான் ஆயிற்று. பயல் எப்ப பார்த்தாலும் கையில ஒரு புத்தகத்தையும் வச்சுட்டு படிக்கிற சாக்குல ஜன்னல் அண்டையே நிக்கிறானாம். சுத்த காளி பயல். இவர் வந்ததை கண்டதும் புத்தகத்தாலேயே முகத்தை மறைச்சுக்கிறானாம். நேரம் காலம் இல்லாம லைட்டை போட்டுண்டு இவர் ரூமையே வாட்ச் பண்றானாம் என்று நாளுக்கு நாள் ஐயரின் மனதில் வன்மம் வளரலாயிற்று. கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயர் ஆபீஸில் இருந்து வரும்போது அன்று சீக்கிரமே வந்துவிட்டார். பயல் கையில் புத்தகத்தை காணோமே. என்னத்தை அப்படி வெறிச்சு பாக்குறான்? திருட்டு பய பார்வையை மாத்திட்டான். வானத்தை பாக்குறான். வானத்துல என்னடா இருக்கு? என்னையா ஏமாத்துற? உன் வயசுல நானும் திருட்டு லவ் அடிச்சிருப்பேன் என்று செருமிக் கொண்டார். ஆமாம், அதுதான் உண்மை. இன்று ஐயருக்கு கோபம் அவன் மீது மட்டும் வரவில்லை. இங்கே மட்டும் என்ன வாழறதாம்? இவளை பாரு, ஜன்னல் மேல கண்ணாடியை சாத்தி வச்சுண்டு. தரித்திரமே, வேற இடம் இல்லையா உனக்கு? தலை வாரிக்கிறாளாம் தலை. சேச்சே, அவளை சொல்லியும் குத்தமில்லை. என் புத்திய அடிக்கணும் செருப்பால. இந்த லட்சணத்துல கீர்த்தனை வேற. ஆலாபனை தொடப்பக்கட்டை. ஐயருக்கு முகம் சிவந்து போயிற்று. ஓஹோ, இது தினசரி நாடகம் போல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன்னேரத்துல வந்ததால மாட்டின்டா 2 பேரும். இருக்கட்டும். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் என்றாள் ஜானகி. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? போடி போ, காப்பி கொண்டா என்று விரட்டிவிட்டு ஜன்னல் கதவை படாரென அடித்து மூடினார். மனம் ஒரு நிலையில் இல்லை. இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. என்ன செய்யறது? எல்லாம் என் கிரகாச்சாரம். யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். முடிவு சுந்தரலிங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது. அப்படியா? ரொம்ப நல்ல பையன் சார். தப்புன்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. குழந்தை சார் அவன் என்று படப்படுத்தார் சுந்தரலிங்கம். குழந்தை என்னைக்குமே குழந்தையா இருந்துடுமா சார்? நான் ஒன்னும் தப்பா சொல்ல வரலை. ஒரு வயசுல வர்றதுதான். நாம அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ. இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கலை சார். நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? என் வைஃப் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா சார். அவளும் சிறுசு பாருங்கோ, பயப்படுறா. சரி சார், நீங்க போங்கோ, நான் பாத்துக்கிறேன் என்று உருமினார் சுந்தரலிங்கம். அதன் விளைவு அவன் போய்விட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரமணி ஐயர் அழுது விட்டார். நான் மகாபாவி, மகாபாவி. மனத்தை அழுத்தி பிடித்து கொண்டு வீட்டை நோக்கி நடந்தார். வீட்டருகே செல்லும் போது சுந்தரலிங்கத்தின் குரல் கேட்டது. சார், குற்றவாளி போல் அவர் எதிரே நின்றார் ரமணி ஐயர். பயலை அடிச்சு விரட்டிட்டேன். காலி பயல், இவனெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார். அவர் சொல்லி முடிக்கவில்லை. ரமணி ஐயர் வீட்டுக்குள் ஓடினார். ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது. எதிர் வீட்டு கதவு மூடி கிடந்தது. ஜானகி, எதிர் வீட்டிலே முன் ரூம்ல இருந்தான் பாரு அந்த பையன். அவன் காலி பண்ணிட்டான் போல இருக்கு. அதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தானே தெரியும். அங்க பையனும் இல்ல, குட்டியும் இல்ல. எப்பவும் அந்த ஜன்னல் சாத்தி தான் கிடக்கு. ஐயோ, இவளும் ஒரு குழந்தை தானா? சுவருக்கு நேரே இருந்த ஐயர் சட்டையை கழட்டும் போது கண்களில் நின்ற கண்ணீரை சட்டைக்குள்ளேயே துடைத்து கொண்டார். அவர் காதுகளில் அந்த அனாதை குழந்தையின் குரல் ஒலித்தது. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நண்பர்களே, இந்த கதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.